உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அங்க நிக்கிறான்ல அவன் உங்க குஸ்தி கிளாஸ் சேர்ந்தவன் தானே? ஆமா விக்கி, அவன் நம்ம ஃப்ரெண்டு தான். பாவம் டாக்டர் சிவா எவ்வளவோ வேலை பண்றாரு. அங்க பாரு. சரி, ஒரு வேலை பண்ணு, இதை எங்கிட்ட கொடு, அப்புறம் இதை நீ வச்சுக்கோ. இதை நான் போய் எல்லாருக்கும் கொடுக்குறேன். நீ போய் இந்த ஜூஸை டாக்டர் சிவா கிட்ட கொடு. அட வேணாம் வேணாம் மாமா, நீங்க ஏன் வேலை பண்றீங்க? நான் இதை பண்ணிக்கிறேன். என்ன மச்சான், இது நம்ம வீடு. இதை போய் டாக்டர் சிவாவை குடிக்கவே. அதுக்குள்ள நான் மற்ற வேலைகள்லாம் பார்க்குறேன். சரி மாமா. மாமா ரொம்ப நல்லவரா இருக்காரு. இந்த சக்தி தான் எல்லாரையுமே சந்தேகப்படுறான். பைத்தியக்காரி. எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டான்னு மந்திரா மேடம் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் இன்னைக்கு பின்வாங்க போறதில்ல. டாக்டர் சிவா, நீ என்னை அடிச்சு உதைச்சல்ல, அதுக்கு நான் உன்னை பழி வாங்கியே தீர்வேண்டா. ஐயோ, இவங்க எங்க இருந்து வந்தாங்க? நீ ஒரு அழையா விருந்தாளி, என் கழுத்தை அறுக்கிறதுக்குனே இங்க சுத்திட்டு இருக்க. நீ என்ன நினைச்ச, என்னோட ஜூஸ உன்ன குடிக்க விட்டுருவேனா ஃப்ரீயா? உனக்கு புரியணும்ல, நீ ஒரு அழையா விருந்தாளி, புரிஞ்சுதா? மனசே இல்லாத ஆண்டி, காலையில இருந்து என்ன வேலை செய்ய வச்சு என்ன கொன்னுட்டீங்க. கெஸ்டா நினைக்க வேணாம், ஒரு வேலைக்காரனா நினைச்சு இந்த ஜூஸ குடிக்க விடக்கூடாதா என்ன? அட இல்ல டாக்டர் தம்பி, வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது யாரு? நீ தானே. என்னம்மா வாயாண்ண, நான் இந்த வீட்டு ஆளு, நான் இந்த வீட்டோட ஆளுன்னு பண்ணு, வேலைய பாரு பாரு. டேய், அந்த பக்கம் திரும்ப. உங்களுக்கு கண்டிப்பா வயிறு வலிக்கும். நான் அங்க போய் குடிச்சுக்கிறேன், அது உன் கண்ணில் படாத அளவுக்கு, புரிஞ்சுதா? ஐயோ, இந்த கிளவி ஜூஸை குடிச்சிட்டானோ, பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். டாக்டர் சிவா,
சித்தி கிட்ட மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டீங்களா? நான் பிரச்சனை பண்ணிட்டேனா? அவங்க தான் என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தாங்க. உனக்கு தெரியுமா, அவங்க என் ஜூஸ பிடிங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு எவ்வளவு தாகமா இருந்துச்சு தெரியுமா? டாக்டர் சிவா, நமக்கு இப்போ ஒரே ஒரு ஃபோக்கஸ் மட்டும்தான் இருக்கணும். அதுதான் ரஞ்சன். இந்த ரஞ்சன் சித்தி பின்னாடியே ஏன் சுத்திக்கிட்டு இருக்காங்க? டேய் நந்து, எங்க போன நீ? இல்ல சிவா, நான் நான் வீட்லயே மறந்துட்டேன். என்ன? பயந்துட்டீங்களா? கொண்டு வந்துட்டேன். இத கொண்டு வரதான் போனேன் சின்ன மம்மி. நிஜமா நந்து, நீ இல்லனா என் சிவா நிலைமை என்ன இருக்குமோ தெரியல. சரி, சீக்கிரமா போய் அவனுக்கு மருந்த கொடு. காலையில இருந்து அவன் சாப்பிடவும் இல்ல. அவனோட நிலைமை திரும்பவும் மோசமாயிட போகுது. நீங்க கவலையே படாதீங்க சின்ன மம்மி. நான் சிவானாக்கு இப்பவே மருந்த கொடுக்கறேன். ஆனா நந்து, சிவாக்கு எப்படி நீ மருந்த கொடுப்ப? அவன் ரொம்ப பிஸியா இருக்கான். ஹலோ சார். ஹலோ. ஒரு நிமிஷம். சிவா அண்ணா எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, ஸ்வீட்டை சாப்பிட டைமை ஒதுக்கியே தீருவாரு. கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மந்திரா எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் தன்னோட எதிரிகளை சிக்க வைக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கியே தீருவா. மாம், நீங்க நந்து கிட்ட சிவானனுக்கு மருந்து கொடுக்க சொன்னீங்க. அது எனக்கு புரியுது. ஆனா நான் பார்த்த வரைக்கும் நீங்க நந்து பேசினதை ரெக்கார்ட் பண்ணீங்க. இது எனக்கு புரியலையே. ஒரே கல்லுல பல மாங்கா அப்படின்னா? அப்படின்னா சிவாவோட பல வருஷத்து கனவு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது. அவன் சிரிச்ச முகத்துக்கு பின்னாடி இருக்கிற காட்டு மிராண்டித்தனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.